ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஐடி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங் பார்த்தினாக்கா வெகு விரைவில் அடுத்த ஷெடியூல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த ஷெடியூலில் பிரபல ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து நடிப்பார் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்காங்களாம் சன் பிக்சர்ஸ். ஏற்கனவே ஜெயிலர் படத்துடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜாக்கி ஷெராஃப் இருந்தார், அதாவது பாலிவுட்லேருந்து பார்க்கும்போது. இந்த முறை பார்த்தினாக்கா மிதுன் சக்கரவர்த்தி இருக்கார். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஷெடியூல் இப்போ வரப்போகிற ஷெடியூலில் ரஜினி சார் கலந்து பாடுறோம். அந்த ஷெடியூலில் எஸ்.ஏ. சூர்யாவும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அது ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருந்தாங்க சன் பிக்சர்ஸ் சார்பாக. என்னென்னா, இந்த கூலி திரைப்படத்துக்கு வந்து மக்களிடையே பெரிய ஆதரவு இருக்குது, ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மக்களிடையே பார்த்தினாக்கா நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில், அதாவது ரிவ்யூ வைஸ் செக் பண்ணி பார்த்ததில் யாருமே வந்து இந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான ஒரு படமே கிடையாது. தாராளமாக இது வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸில் பார்த்தினாக்கா சின்ன பசங்களை கூட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாரி அவங்க வந்து அவங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னதாகவும், ஸோ அதை வந்து முன்னெடுத்து இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து அதுவே ஒரு வாதமாக வச்சு இன்று பார்த்தினாக்கா சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு விவாதமாகவே வச்சுருக்காங்க. அதை இது சம்மந்தமாக எங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கணும், நாங்கள் வந்து இந்த படத்தை யூஸ்லெஸ் சர்டிஃபிகேட்டோடு இந்த படத்தை வந்து தேட்டரில் ரன் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்ற மாதிரி பெட்டிஷன் போட்டுருந்தாங்க. இது சம்மந்தமாக இன்றைக்கி கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சென்சார் போர்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு உத்தரவு வழங்கியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள், ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ரீசென்சார் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து பதில் தர முடியும், நாங்கள் வந்து இதுக்கு இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்ககிட்ட நாங்கள் இது விட்டுடுறோம். ஸோ நீங்கள் இதில் வந்து என்ன முடிவு எடுக்கணுமோ நீங்கள் முடிவெடுத்து சீக்கிரமாக வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சென்சார் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க இப்போ கோர்ட்டு. ஸோ இப்போ சென்சார் போர்டு நாளைக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அவங்க வந்து யூஸ்லெஸ்ஸோட இந்த படத்தை ரன் பண்ணிக்கலாம் மேபி, இல்லை ஒரு சின்ன ஏதாவது ஒரு கட்ஸோடு சேர்த்து படத்தை ரன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா ஃப்ரைடே ஆர் சாட்டர்டேலேருந்து இந்த படம் வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்கமே கூட இந்த படம் பார்த்தினாக்கா யூஸ்லெஸ் வந்து சர்டிஃபிகேட்டோட படத்தில் ரன் ஆகும், அதாவது தேட்டரில் ரன் ஆகும். அப்போ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த வீக்கெண்டுக்கு சாரியாக உள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலியமாக இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மேலும் தமிழ்நாட்டில் அதிகரிக்கக்கூடும் அப்படின்றது தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்.